13. இது 2வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். முதல் தடவை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம் பேசிட்டேன். ஓகே, 2வது தடவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, பரவாயில்ல, ப்ளீஸ். ஓகே, இப்போ நான் வந்து எது பற்றி பேச போகிறேன்னா, நாளைக்கு எலெக்ஷன் கவுண்டிங் ரிசல்ட்டு. ஒரு பக்கம் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ், நிறைய லெஃப்டிஸ்ட்டு, ஒரு சில சென்ட்ரிஸ்ட்டும், இங்கே ரைட் விங்கும், பிஜேபி சைடில் ரைட் விங்கு, அங்கேயும் சென்ட்ரிஸ்ட் மாளிகள் இருக்காங்க, கொச்சுவண்டிகள் நிறைய பேர். ஸோ 2 பேரும் போட போகிறாங்க. ஸோ இதை பற்றி நான் எப்பயுமே பேசினேன், இப்போ மறுபடியும் பேசுகிறேன். ஸோ நான் ஊருக்கு வந்து டிஎம்கே உதயசூரியன் ஓட்டேன். உதயசூரியன் தான் ஓட்டு போட்டேன். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. ஓட்டு போடுறது நம்ம கடமை. அந்த பிஜேபிக்கு எதிர்த்து, இந்த ஃபேசிசம் எதிர்த்து நம்ம முக்கியமாக செயல்படணும். அதுக்கு ஓட்டு உரிமை இந்த நாட்டிலே இருக்குது. ஸோ பிஜேபிக்கு எதிர்த்து போடுறோம். ஸோ நான் வந்து என்னோடய தாட் வந்து என்னென்னா, பிஜேபி காங்கிரஸ் வந்து அதிகமாக, அதாவது போன தடவை விட இந்த தடவை காங்கிரஸுடைய எலெக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் ரிசல்ட் புதுசாக இருக்கும். போன 2 தடவை விட இந்த தடவை சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு. ஓகேவா? நிறைய ஓட்டு பர்சன்டேஜும் வாங்குவாங்க, நிறைய சீட்டுகளும் வாங்குவாங்க. பிஜேபி வந்து போன தடவை விட கண்டிப்பாக தடவை மோசமாக தான் இருக்கும், என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதுதான். ஆனால் அதே சமயத்தில் என்னுடைய தாட் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஜெயிக்குமா காங்கிரஸ் ஜெயிக்குமான்னா என்னால் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா நார்த் சைடில் தான் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யார் ஓட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் அவங்களுக்கு ஹிந்தி பெல்ட்டில் தான் அதிகமான ஒரு இது இருக்குது. ஸோ அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க. அவங்க யாருக்கு போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதே சமயத்தில் நிறைய பேர் அதிர்த்து மோடி மேலே வந்து டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறத நான் நல்லாவே பார்க்குறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்க காங்கிரஸ் ஜெயிக்குன்றது ஒரு நம்பிக்கை இருந்தாலும், இன்னொரு ஒரு சில விஷயம் நான் பார்க்குறேன். அதில் வந்து ஒரு யூத் ஒருத்தர் பேசினார். இது பீகார் நினைக்கிறேன், பீகாரா இல்லை உத்தரப்பிரதேசம் இல்லை, ஆனால் ஹிந்தி பில்டிங் அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி மோடி வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு என்னவே அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டார். அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் அவர் பண்ண மாட்டார், எனக்கும் பண்ண மாட்டார், யாருக்கும் பண்ண மாட்டார் மோடி அப்படின்னு நான் சொன்னார். ஆனாலும் நான் மோடிக்கு தான் போடுவேன்ட்டு அந்த ஆள் ரொம்ப சொல்கிறாரு. ஓகேவா? அவங்க அப்படியே சொல்கிறாரு. ஸோ அப்படி அவ்வளோ அவருக்கே தெரியுது மோடி வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார், எந்த ஒரு பிளானும் அவருக்கு இல்லைன்றது அவருக்கும் தெரியுது. அப்படி இருந்தாலும் அதை செயல்படுத்த மாட்டார். அவருக்கு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டாகவே வச்சுக்கணும்னு பார்க்குறாருன்றது வந்து அவருடைய தாட்டு. ஆனால் ஆனாலும் அவர் ஓட்டு போடுவார். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஓட்டு, அது நினச்சாலே கொஞ்சம் கவலையாக தான் இருக்கும். ஸோ இதுதான் மோடி வந்து ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்னா, ஒரே நாடு, ஒரே வயிறு, ஒரே இறந்து, ஒரே பேட்டியாச்சு, குடும்பம் பேட்டியாச்சு, அதை ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க. லவ் மேரேஜுக்கு அகேன்ஸ்டாக நிறைய நடவடிக்கைகள் எடுப்பாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கொண்டு வராங்க. இன்னும் உமன் மேரேஜ் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் பண்ணுவார். அவர் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இன்டர் கேஸ்ட், இன்டர் ரிலிஜன் பண்ணவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் போவார். அவங்க லைஃப்பில் பாதிக்கிறாங்க பிஜேபி கவர்மெண்ட் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் மோசமாக முஸ்லீம்ஸுக்கும் தலித் சமுதாயத்துக்கும்
எதிர்த்து நிறைய பிரச்சாரம் பண்ணுவார். தமிழர்களுக்கு அகேன்ஸ்டாகவும் நிறைய பண்ணுவார். இந்த ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைலண்டாக உட்காந்துட்டு ஜாதி வெறி பிடிச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு குரூப்பு. இந்த முதலியார் செட்டியார் போனோம். ஸோ அந்த மாதிரி அவங்களாம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து இந்த ஆண்ட பரம்பரை, குடும்பம், மண்ணு பொண்ணு மண்ணு, இந்த மாதிரி இளவுட சித்தாந்தம் இருக்குல்ல, இந்த கேவலமான ஒரு தத்துவம், ஒரு டைலாக், ஏதோ குட்டுகள், அதை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுவாங்க. பிராண்ட்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தாக பாதுகாப்பாக அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்க யார்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து அவங்கள இன்னும் நல்லா உயர்வாக கொண்டு வந்துட்டு ஒரு பெரிய கேப் உருவாக்குவாங்க. பிஜேபி கவர்மெண்ட் சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக பிராமின்ஸுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் செயல்படும்னா, தமிழ்நாட்டில் ஆண்ட பரம்பரை பேசிட்டு இருக்காங்க, இல்லைன்னா ஓபிசி சமுதாயத்தை சார்ந்த எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தாலும் அவங்களே அறியாமலேயே அந்த பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வர ஒரு சில கல்ச்சுரல் சேஞ்சஸ், அதாவது ஏற்கனவே இருக்கிற பேட்டியாச்சியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. அதில் அவங்களும் மூழ்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ லெஃப்டிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் முடியும். லெஃப்டிசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கம்யூனிசம், அனார்கிஸ், ஃபெடரலிஸ்ட் இவங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த நீட் எக்ஸாம் இருக்குது. அதோட மோசமாக இன்னும் பியூரிட்டி அப்படின்ற ஒரு பியூரிட்டி, மெரிட்டிசம், இந்த ரெண்டு விஷயத்தை ஒரு பாய்சனஸான ஒரு விஷயத்தை அதை வச்சு இந்த இன்னும் மோசமான ஒரு எக்ஸாம்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. ஓபிசி கம்யூனிட்டியை வந்து ரொம்ப திணற வருவாங்க. அவங்க பிளாக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓபிசி கம்யூனிட்டிக்காரங்க வந்து அவங்க அறியாமையே இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்டு, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இதான் எனக்கு தோணுச்சு. இதுதான் தோணுச்சு. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றது தான் என்னோட. ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையும் அவங்க ஆள் வச்சு அதை நாசமாக்குறோம். எங்கேயுமே எல்லாம் நாசமாயிட்டாங்க. எம்ப்ளாய்மெண்ட்டு எல்லாமே. இந்த ஊரில் இருக்க ஒரு யாருமே நம்ப முடியாது. ஒரு ஓபிசியை பயங்கர மோசமான ஒரு பேட்டியாச்சு ஒரு கல்ட்டாக மாற்றிடுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். காங்கிரஸ் ஜெயிச்சே ஆகும். காங்கிரஸ் ஜெயிச்சே ஆகும். காங்கிரஸ் ஜெயிச்சே ஆகும். வெளியில் ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு சில கொள்கையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ வைஸ், ரீடிஸ்ட்ரிபியூஷன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீஃபார்மேஷன் கொடுக்கணும். அந்த காங்கிரஸ் வந்து ஒரு சில பேட்ரியாட்சி நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணும். இந்த ராகுல் காந்தி வந்து நான் வந்து ஒரு லிபரல் பர்சனாக பார்க்குறேன். ஒரு லெஃப்டிசம் மேலே ஒரு சிம்படைஸ் உள்ள லிபரல் இருக்கும். நல்ல ஒரு அம்பேத்கரை, பெரியார் மேலே மதிப்பு வச்சிருக்கிற ஒரு வறுமையான மனிதராக நான் பார்க்குறேன். உண்மையாகவே ராகுல் காந்தியாக அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப அங்கே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ ரெவல்யூஷனரிஸ், ரெபல்லியன்ஸை ஃப்ரீ தாட்
ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ப்ராக்டிக்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவார் நினைக்கிறேன். சும்மா தலித் கம்யூனிட்டிக்கு அவர் நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். தலித் கம்யூனிட்டியோட நிலைமை மோசமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில், அதோட மோசம். தலித் கம்யூனிட்டிலே தமிழ்நாட்டில் ஆண்ட பரம்பரையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பல்வேறு நிறைய அருந்தியர்கள் கூட நான் பேசி பார்த்துருக்கேன். அருந்தியர் சமுதாயத்தில் ஆண்ட பரம்பரை பேசி தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அந்த அளவுக்கு தெரியல, அப்போ எனக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு தெரியாது. அருந்தியர் தான் என்னன்னு தெரியாது, ஆண்ட பரம்பரைனா என்னன்னு தெரியாது, மன்னர் பரம்பரைனா என்னன்னு தெரியாது. ஸோ அருந்தியர்னா என்னன்னு தெரியாது, நிறைய கம்யூனிகேஷன் எனக்கு தெரியாது. முதலியாரெலாம் கேள்விப்பட்டிருக்காங்க, அதான் செட்டியார்னா அந்த செட்டியார் ஹோட்டல் அப்படின்னு வாங்குவாங்க. செட்டியார் பிள்ளைவாள்லாம் ஐயோ ஃபஸ்ட்டு செட்டியார் பிள்ளைவாள் முதலியார், ஐயோ அவனுங்க ஐயர் பொண்ணுங்க அப்சஷனாக இருக்காங்க. அதை நினைப்பாங்க, அதெல்லாம் மாட்டாங்க. ஸோ இதுதான் அந்த பெரியாரிசம், அம்பேத்கரைட், கம்யூனிசம், திராவிடியன் ஐடியாலஜி, அனார்ச்சிசம், தாமஸ் பெயின், இன்னும் பல விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் படிக்கணும். ஸோ இதெல்லாம் தத்துவம் இருக்கிறதுனால எனக்கு ஒரு சில நம்பிக்கை இருக்குது. ராகுல் காந்தி ஜெயிச்சா நிறையா மாற்றுவார்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு ஊட்டினார், ஒரு இனிஷியேட்டிவ்லாம் ஆரம்பித்தாங்க. அவங்க இந்த குப்பைத்தட்டிலாம் போடுறது, கக்கூஸ்லாம் நிறைய இடத்துல பில் பண்ணுறது, போர்ட்டபிள் கக்கூஸ் பில், டாய்லெட் பில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், அருந்தியர் கம்யூனிட்டி சொன்னாங்க. அதில் ஒரே ஒரு நபர் தான் நான் பார்த்துருக்கேன். அது ஒரு நபரும் மட்டும்தான் ஆண்டப்பரம்பரை பேசுன்னு பார்த்துருக்கேன். அண்டு வேறு யாரும் நண்பர்கள் அந்த கம்யூனிட்டியில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இருந்திருப்பாங்க, பட் ஆனால் யாருமே அதை பற்றி மற்றவங்களாம் யாரும் பேசுகிறது பார்த்ததில்லை. அதே சமயத்தில் எனக்கு ஸோ நான் பார்த்ததில்லை அவ்வளோ. ஒரே ஒரு நபர் தான், அவர் மதுரையிலேருந்து வருவார் காலேஜில். அவர் தான் இந்த ஆண்டப்பரம்பரை பேசுவார். அவர் ஒருத்தர், அதுக்கும் இன்னும் ஒருத்தர் தான், அவங்க மதுரைக்காரங்க தான். அவங்க போனார், அவங்களும் மன்னர் பரம்பரை தான் பேசுவாங்க. இந்த 2 பேரும் தான் பேசி பார்த்துருக்கேன். மற்றபடி நான் பார்த்துருக்கேன். அதே சமயத்தில் அருந்தியர் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே தான் விட மாட்டாங்க. அவங்க ரொம்ப இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இருக்குல்ல, கோயம்புத்தூர், சேலம், அங்கெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். அவங்க கோயிலுக்குள்ளே போனால் அவங்க அடிக்கிறது, அவங்க ஒதுக்குறது, அகேன்ஸ்டாக நிறையா இருக்கும். தமிழ்நாட்டில் சென்னையிலையும் சரி.
நியூஸில் பார்த்துருக்கேன், பேப்பரில் படிச்சிருக்கேன், யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன். அப்படி நேர்லலாம் அவங்க அவ்வளோ பார்த்ததில்லை. ஆனால் ஒரு நாட்டோட தான் ஆண்டபுரம் பேசினாங்க. அந்த நபர் எதுக்கு பேசினாரு, அவங்க ஒன்று ஏன் சேர்ந்து எதுக்கு பேசுனாங்க, அவங்க வந்து பரிசுத்தமான விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு பேசுவாங்க. காலேஜ் டைமில் நடக்கும். இன்னும் வரைக்கும் நான் ரெகுலேட் பண்ணுறேன். நிறைய நபர்கள் வந்து ஆண்டபுரத்தை பற்றி நிறைய பேசியிருக்காங்க காலேஜ் டைமில் நான் பார்த்துருக்கேன். அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான பிஹேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது லோ பேமெண்ட். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நபர் மூஞ்சி ஞாபகம் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக யாரும் தெரியல. சிவில் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் யாரோ ஒருத்தர். ஸோ இதாங்க. ஸோ எலெக்ஷன் பற்றி பேசுகிறேன். பிஜேபி வந்து ஃபுல்லாக போய் க்ளீன் இந்தியா, க்ளீன் கங்கா அதெல்லாம் போய் அதெல்லாம் வெளியே சாப்பிட்டே இல்லை. ஸோ இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. பிஜேபி வந்து ஃபுல்லாக போகிறாங்க. அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, பிஜேபியில் வந்து பொருளாதாரம் பற்றி எங்களுக்கு நாலேஜ் இருக்கானே எனக்கு தெரியல. ஒரு 2-3 பேர் வந்து பின்னாடி கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு ஒரு மோஸ்ட்லி கிராமிஸாக தான் இருப்பாங்க. அந்த கிராமிக்ஸ் எதிர்த்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம நிறைய பேர் கிராமிக்ஸ் எடுத்துருவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் கிராமிக்ஸோட டாமினேஷன் நிறைய இருக்குன்றது நான் பார்த்துருக்கேன். ஸோ ஓகே, நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிராமிக் கம்யூனிட்டிலையும் அந்த நிறைய அப்பர் கேஸ்ட் கம்யூனிட்டிலையும் அவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட் நடக்கிற மாதிரி ஒரு பொருளாக மாடல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்துருக்குது. நார்மல் பீப்புளுக்குலாம் எதுவுமே பிரயோஜனம் கிடையாது. பிஜேபி ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ரெக்கார்டிங்கில் சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்ட் பண்ணேன்ட்டு ஒரு சொன்னாங்க. அதில் சொன்னாங்க ஃப்ரீ வைஸை டேக் பண்ணிடுவாங்க பிஜேபி. அந்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ஃப்ரீ வைஸை நிறைய கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஃபைனான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பண்ண முடியாத அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கவர்னர் ஆர்என் பள்ளின்னு வந்துருக்காங்க, அவங்க 3 வச்சு கூட பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனை அவங்க பண்ணுவாங்க. நிறைய டிஸ்கஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்லாம் பிஜேபி கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் நமக்கு காங்கிரஸ் கேட்கணும். அதே சமயத்தில் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பிஜேபி முன்னாடி கூட நம்ம இப்போ மோசமாக கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை இருந்தாலும் பிஜேபி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாத்துக்கும் பார்ப்போம். ஓட்டுலாம் எப்படி ஷிஃப்ட் ஆகுது, பர்சன்டேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியல. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஜெயிக்கக்கூடாது. பிஜேபி சார்ந்த எந்த கட்சியும் ஜெயிக்கக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிக்கக்கூடாது. விஷம் பாம்பு வாய்ஸ்னஸ்னால ஒரு ஐடியா இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. நான் ஒரு காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சினா ரொம்ப பிடிக்கும். அவங்க தமிழில் வந்து நிறைய ஒர்க்கர்ஸ்க்காக ஆதரவாக நிறைய பேசுவார். அதெல்லாம் நம்பி நான் பாட்டாளி கட்சி சிம்பரைஸ் பண்ணேன். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் குலம்னு சொல்லிட்டு நிறைய நாம் தமிழர்லாம் ரொம்ப மோசமாக தோணுன்னு நான் நம்புகிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. போன தடவை 30 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. இந்த தடவை என்ன நடக்குதுன்னு தெரியல. நாம் தமிழர் கட்சி ரொம்ப மோசமாக போகணும். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸோட லைஃப்பில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். எனக்கு இன்னொரு விஷயம் என்ன, பிஜேபி வந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிச்சிருவாங்க. மூணாக கூட பிரிப்பாங்க. நார்த்து தமிழ்நாடு, வெஸ்ட் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் சவுத் தமிழ்நாடு. மூணு பிடிச்சிருவாங்க. நார்த்து தமிழ்நாட்டில் மாற்றணும்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற முதலியார் பிள்ளைபாளையம் படம்லாம் இந்த ஆண்ட பரம்பரை பண்ணிப்பாங்க. அவங்களும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய இடத்துல பிரித்து வச்சுருவாங்க. ஏற்கனவே மோசமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். ஓபிசி கம்யூனிட்டியோட அட்ராசிட்டி மோசமாக தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் மோசமாக இருக்கும். பிஜேபி வந்துச்சுன்னா தமிழ்நாடுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ், கோயம்புத்தூர் சைடில் அண்ணாமலை, தென் சென்னை சைடில் மைனார் ராஜேந்திரனை போட்டு ஒரு ஃபார்மேஷன் உருவாக்கும். அதெல்லாம் அந்த சைடில் அந்த தருணத்துலலாம் பார்க்கவே கூடாது. ஸோ இதான் எனக்கு தோணுது. சரத்குமார்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் சேர்ந்தார். அவங்க வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணுவாங்க. அதிகமாக அவங்க வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆக்கினாலும் ஆக்கிடுவாங்க. அண்ணாமலையை கோயம்புத்தூரில் உட்கார வச்சுட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா, பிஜேபி கள்ள ஓட்டு அந்த மாதிரி நிறைய விஷயம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கள்ள ஓட்டுன்ற பேர் ஃபேக்கான கவுண்டிங்லாம் பண்ணி அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஒரு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டிலே. நினச்சோட பார்க்க முடியல, பட் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ப முடியல, இதெல்லாம் நடக்கக்கூடாது. அவங்க பழகும் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடாது. ஸோ எனக்கு ரொம்ப தமிழ்நாட்டில் கோல் மார்க் பண்ணி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதே சமயத்தில் அமித்ஷா, மோடி அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாகிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க, தமிழ்நாட்டில் வந்து ஜெயிச்சு பாருங்க, எலெக்ஷனில் ஜெயிச்சு பாருங்க, சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த கோர்ட்டில் ஏதாச்சும் பண்ணாமல் பண்ணிடுவாங்கன்னு தான் எனக்கு ஒரு இது இருக்குது. அந்த வேறுநாடுகளில் ஜெயிச்சா அதை எல்லாம் தாங்கிக்க முடியாது. ஜெயிச்சா மீன்ஸ் என்னன்னா ரொம்ப ஐவியம். பேட்ரியாச்சு தான் சொல்லியாகணும். பேட்ரியாச்சு, ஜாஸ்தி, இதெல்லாம் ஜெயிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நான் டிஷர்ட் போட்டு வெளில போனாலே ஒரு நேரம் போகலாம், உடம்பு போய். ஸோ இதுதான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதுதான் பிஜேபி ஜெயிக்கக்கூடாது. அவங்க ரொம்ப இமயமாக இருக்காங்க, பெருசாக இருக்காங்க. எல்லாமே நார்த் சைடில் இருக்க ஓட்டர்ஸ் வந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கவங்க சொல்லப்போமே இருந்தால் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் பிஜேபியோடைய சார்ந்த எந்த கூட்டணி கட்சியும் எதுவும் ஜெயிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ராடு, மதவெறி, ஜாதி வெறி இங்கே இருக்கிறதுலே இந்த டிஎம்கே, ஏடிஎம்கேலேயும் நிறையா இருக்குது. அது உண்மைதான். பட் நம்ம அவங்கக்கிட்ட கொஞ்சம் அவங்ககிட்ட சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டம்.
இவனுக்கு ஜெயிச்சா ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே 5 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுவே எனக்கு அதே ஒரு மாதிரி இருக்கு. அதில் வந்து அதுக்கப்புறம் என்ன ஒரு உடையார் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு. உடையார் கம்யூனிட்டிக்காரனும் ஆண்டப்பர் மொழி பேசிப்பாங்க வாழ்ந்துட்டு. அவங்க கிருஷ்ண குலம் புறம்போக்கு. ஐயோ அவங்களாம் பாய்சனஸ். மோசம். அவங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல. யாரும் என்னென்ன கம்யூனிட்டின்றதே தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் இருக்காரு. அவரும் ஆண்ட பரம்பரை பேசுனதில்லை. ஆனால் அதுக்கான சாயல் பியூரிட்டி பேசுவாங்க. மோஸ்ட்லி கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸ்லாம் பரிசுத்தம், நல்லா பரிசுத்தமாக அந்த மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி பார்த்துங்க. ஸோ அதெல்லாம் ஒன்று தான். ஆண்டவருங்க, பரிசுத்தாங்க, நல்லா ஒஸ்தி, மயிறு இதெல்லாம் வந்து அப்படியே குரூப் தான். கல்ட்டு கூட்டுங்க, கல்ட்டு கூட்டாங்க. அது வந்து ஒரு தெய்வம் தெரியாதவங்க கல்ட்டு கூட்டாங்க. எல்லா இடத்துலையும் சொந்தக்காரன் கூட இருப்பாங்க. ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பெரியார் பேசுவோம். ஃப்ராடுங்க. நேரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சங்கீதம். இது வந்து ஃபுல்லாக பேட்ரியாச்சிக்கு தூக்கி பிடிச்சி கொண்டாடுற ஒரு துருக்கினை. எங்கள் அப்பா சைடு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். பிஜேபி மாதிரி ஒரு வருஷம் பிஜேபி போகுது. கம்ப்ளீட்டாக போகணும். பயங்கரமாக கேஸ்ட் ஆங்கிலத்தில் போலரைசேஷன் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, அதேமாதிரி கேஸ்ட் ஓரியன்டாக நிறைய பிரச்சனை கொண்டு வருவாங்க. அடிச்சு போடுவாங்க. அப்படியே வைப் அவுட் பண்ணணும். கெப்பாசிட்டியே வந்துடுறாங்க. நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி தான் மாற்றம். அது மாற்றம் இல்லை. ஐயோ அதெல்லாம் வந்து ஒரு கல்ட்டு டிமோனிக் ஒரு எஜெண்டா. அவங்களுக்கு ஒரு முறையும் தெரியாது. அவங்க ஜஸ்ட் ஒரு முஸ்லீம்ஸ் ஹேட்ரட் அவ்வளோதான். அதை வச்சு அவங்க முஸ்லீம்ஸ் ஹேட்ரட்னா சும்மா ஒரு பேருக்கு ஒரு பாவனை. நான் முஸ்லீம்ஸ் எதிர்த்துறோம். பிஜேபி ஜெயிச்சா ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாமே வரும். பிஜேபி ஜெயிக்கிற தமிழ்நாடு மக்கள் என்ன ஒரு யாருக்கு ஓட்டு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. எப்படி போகாமல் இருக்காங்க நினைக்கிறேன். எப்படி போகிறாங்க தெரியல. அது மாதிரி எலெக்ஷனே ஃபோக்கஸ் பண்ணுவோம். நிறைய ஷார்ட்ஸும் போடணும். ஷார்ட்ஸை எப்படி போடணும், என்ன பண்ணணும், எல்லா ஐடியாவும் நான் எடுத்து வைக்கல கைஸ். ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை கொஞ்சம் ஃபார்முலேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி கொண்டு போகலான்ற இது எதுவும் மைண்ட் ஆகிட்டேன். ஃபுல்லாக ரிலீஸாக வந்து நீங்கள் கேட்கலாம், அவங்க எல்லாமே மோசமாக இருக்குது, நீ எதுக்காக நாட்டை பற்றி பார்க்கணும், நாட்டை பற்றி கவலைப்படணும். முன்னாடிலாம் ரொம்ப கவலைப்படுவாங்க நாட்டுக்காக, பயங்கரமாக நாட்டுக்காக கவலைப்படுவாங்க. நேஷ்னலிசம் எவ்வளோ மோசமானது. பிஜேபி மூலமாக வந்துருக்கேன். கிறிஸ்டோபர் ரிச்சர்ட் டாக்கின்ஸ், தாமஸ் தலைவன், அவங்க அதுக்கப்புறம் பெரியாரிஸ்ட் பற்றி நான் முன்னாடி ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு பெரியார் மரியாதை இருக்குது. பெரியார் பண்ண எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து மரியாதை இருக்குது. பெரியார் தந்தை பெரியார். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக டிஎம்கேவுடைய தீவிரமான சப்போர்ட்டரில் இருந்து கொஞ்சம் சிம்பத்தைஸ் பண்ணேன் பிஜேபிக்கு. அதை கொஞ்சம் சிம்பத்தைஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக படிச்சு. அப்போது பிஜேபி டிஎம்கே கூட்டணி அது ஒரு பெருமையாக நினச்சிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஏத்திசம் யூடியூப்பில் நிறைய ஏத்திசம் ரெவல்யூஷன் இருக்குது 2006. அப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் குரியாரிசம் கொஞ்சம் லெஃப்ட்டு சென்ட்ரிஸ்டாக இருந்தேன். அங்கெல்லாம் பெரிய தப்பு. ரைட்டாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. சென்ட்ரிஸ்டாகவே போகுது. லைஃப்பில் சென்ட்ரிஸ்டே ஒன்று கிடையாது. சென்ட்ரிஸ்ட்னால ரைட்டு தான். ஹிட்லர் கூட அமெரிக்காவை நம்ம போராடணும், ரஷ்யாவை போராடணும், நான் தான் கரெக்டாக வாங்கணும். அதெல்லாம் ப்ராப்ளம். நிறைய சங்கப்புறம் பார்த்தபடி தான் ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பிஜேபியோட சிம்படைஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அதோட வர கேரக்டர் தான் அவர் தான் நியாயமான ஆள் அப்படின்னு நினச்சதை பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக அந்த ஜென்டில்மேன் படம் தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு படம் இருக்கும், சிறைச்சாலை படம். ஸோ இதான் பிஜேபி ஜெயிக்கூடாது. பிஜேபி ஜெயிச்சா ஒன்றுமே இந்தியா இப்போ பாரத்தில் மாற்றம் எல்லா ஹைவேஸும் இந்தியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தமிழ் நேஷ்னலிசமும் என் மைண்டில் இருந்து போயிடுச்சு. தமிழ் நேஷ்னலிசம் எவ்வளோ ஆபத்து, எவ்வளோ புண்ணியம். அதில் தமிழர் என்ற ஐடென்டிட்டியில் ஜாதி எவ்வளோ உறுதிருக்கு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டேன். புதுதாக இருந்துச்சு. ஸோ தமிழ் தேசியம்னாலே ஒரு ஜாதியோடைய கட்டமைப்பு குழப்பம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவரும் மினி பிஜேபி தான். மினி பிஜேபி கிடையாது இப்போதைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு மினி பிஜேபி, அதுக்கப்புறம் ஃபுல் டைம் பிஜேபி. ஸோ இதுதான் என்னோட